ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். எல்லாரிடத்திலும் இறைவனரெல்லாம் எல்லாருக்கிட்டையும் ஒரு சக்தி இருக்குது. இந்த சக்தி தான் யோக சக்தின்னு சொல்கிறோம். அதே தான் ஆத்ம சக்தி, குண்டலினி சக்தி அப்படிலாம் பல பேர் நாம் கொண்டு அழைக்கப்படுகிறது. அப்போ அந்த சக்தி உங்கள்கிட்ட உணர்த்தணும், அந்த சக்தி எழுப்பணும். உடலில் இறைவன் அருளால் மானிடராக பிறந்த அனைவருக்குமே இதுக்கு ஜாதி மத பேதம் எதுவுமே கிடையாது. யாராக இருந்தாலும் இந்த ராஜயோக பயிற்சியை, இந்த யோக சக்தியை உணர்ந்து பயன்படுத்தினால் எல்லாருக்குமே எல்லா வகையிலுமே எல்லா நிலையிலுமே நன்மைகள் அடைய முடியும். அந்த வகையில் இந்த சக்தி ஒரு மிக மிக ஒரு உன்னதமான ஒரு நிலையிலிருந்து செயல்படும். ஆக அந்த சக்தியை உணர்த்தணும். அதுதான் ஒன்று ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது ஒரு குருவினால தான் அதை உணர்த்த முடியும். ஆக இந்த யோக சக்தி அப்படின்னு சொல்கிறது, இந்த குண்டலினி சக்தி அப்படின்னு சொல்லும் பொழுது இது ஒரு குருவை சார்ந்து இந்த சக்தி இருக்குது. இப்போ மானிட தேகத்தில் எல்லாருக்கும் ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு குருக்கிட்ட போகும்போது ஒரு குரு ஒரு மாதிரி சிகிச்சைகள் வழங்குவாங்க, ஒரு மாதிரியான விஷயங்களை பகிர்ந்து கொள்வார்கள். அப்போ அவர்களிடத்தில் என்ன மாதிரி நிலைகள் இருக்குதோ, என்ன நிலையை அவர் உணர்ந்திருக்கின்றார்களோ அந்த பயிற்சியின் மூலமாக, அந்த தியானத்தின் மூலமாகவோ அல்ல இறை வழிபாட்டு மூலியமாகவோ, அதுதான் அவர் போகிறவர்களுக்கும் அது கிடைக்கும். அதுக்காக சக்தி வேறுபடுகிறது. ஒரு குருக்கிட்ட போகும்போது அதே குண்டலினி சக்தி, அதே ஆத்ம சக்தி வேறு விதமாக அவர்கள் எப்படி உணர்ந்தார்களோ அந்த உணர்வு கேட்டாப்புல அவர்கள் உணர்ந்தது போலவே நீங்களும் உணரக்கூடிய நிலையை உருவாக்குது. யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.